Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ஆரத்தோட ஸ்கூல்ல ஓப்பன் டேங்க. ஸோ அதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. எவ்ரி இயர் சப்ளைஸ் வந்து ஸ்கூல்லேருந்து தான் வாங்கிடுவோம். ஸ்கூலுக்கே ஷிப் பண்ண சொல்லுவோம். பட் இந்த வருஷம் வந்து வீட்டுக்கு ஷிப் பண்ண வச்சாச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சப்ளைஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆரத்தோட கிரேட் பார்த்தீங்கன்னா 5th கிரேட். ஸோ கிண்டர் கார்டன் அண்ட் 5th கிரேடுக்கு வந்து 9 to 10 o'clock ஸ்லாட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம சப்ளைஸ்லாம் கொடுத்துட்டு அவனோட டீச்சரை மீட் பண்ணிவிட்டு சப்ளைஸ்லாம் எடுத்து அவனோட டெஸ்கில் எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கார் டேக் பிக்கப் பண்ணுறதுலாம் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிஏ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரிட் வேர் ஷர்ட் இது மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ½ an hour ஆகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அதனால ஆறுக்கு வந்து வாஃபிள் ஹவுஸில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னா ஸோ போயிட்டு வாஃபிள் ஹவுஸில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த வருஷம் தான் ஆறுத்தோட லாஸ்ட் இயர் ஆஃப் எலிமெண்ட்ரிங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து 6th கிரேட் போக போகிறாரு. யாருக்கு மதியானம் லஞ்ச் வேண்டாம்? யாருக்கு மதியானம் லஞ்ச் வேண்டாம்? யாராவது ஒருத்தராவது ரிப்ளை பண்ண என்னது? ரெண்டு பேருக்கு லஞ்ச் வேணுமா? ஏய் 10:30 ஆக போகுது. 10:20 தான். ஹெவியா இல்ல? செம்ம ஹெவியா இருக்கு. இல்ல நோ லஞ்ச். டைரக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னு வெச்சுக்கோங்க. மேபி தேவையில்லாம வந்திருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாஃபிள் ஹவுஸில் முடிஞ்சதுனால ரொம்ப ஹெவியாக இருக்குது. எனக்கு இன்னமும் பசிக்கல. எங்கள் டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆக போகுது. இன்னுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ரைஸ் வச்சுட்டேன். இன்னைக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர்ஸ் தான். அவனில் வந்து மோர் குழம்பு வச்சுருந்தா தான் சூடாக இருக்குது. நேற்று சாம்பாரும் மட்டன் கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஆரத்தும் பிரகாஷும் வந்து அதையே போட்டு சாப்பிட்டாங்க. ஸோ சாம்பார் அப்படியே மீந்துருச்சு. ஸோ சாம்பார் அண்ட் முந்திரி பக்கோடா. ஃபர்ஸ்ட் டைம் முந்திரி பக்கோடா ட்ரை பண்ண. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா வெங்காய பக்கோடா தான் போடுவேன். இது வந்து முந்திரி பக்கோடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ட்ரை பண்ண. சூப்பராக வந்தது, செம்மையாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மோர் குழம்பு. நோ குக்கிங் டேங்க, நைட்டுக்குமே இருக்குது. சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 5-6 சப்பாத்தி இருக்குது. ஸோ நைட்டுக்கு வந்து கொத்து சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து கொத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுருவேன். ஸோ நைட்டுக்கும் வந்து அதுதான். எப்படி இருந்தாலும் அந்த லெஃப்ட் ஓவர்ஸை வந்து அப்படியே மாற்றணும். அண்ட் இப்போது ஆறுத்து உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கு. நானும் வந்து அப்படியே அதை கூட சேர்ந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பேக்கேஜ் வரப்போகுது. ஆறு பாருங்கள் இங்கே தான் இருக்குது. பிரகாஷ் வந்து பேக்கேஜ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே மீட்டிங் இல்லை அப்படின்ட்டு மீட்டிங் முடிச்சுட்டு லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே உட்காந்துக்கிட்டாரு. ஸோ எப்போ வரும் பேக்கேஜ் வந்தோடனே ஓடி போய் வாங்கிறதுக்காக 3:30 மேலே தான் வரும். பேக்கேஜ்க்காக இப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் போய் வாங்கணுமா இந்த வாட்டி. சாப்பிட்லான்னு போனாக்கா பேக்கேஜ் வந்து வீட்டு முன்னாடி போட்டு போயிட்டே இருக்கிறான். நம்மளுக்கு தானே பேக்கேஜ், இல்லை பக்கத்து இருக்காருந்தா? சரி எடுத்துருவா. நீ கேட்டல, அதனால அம்மா கொடுத்து அமிச்சாங்க. மாப்பிள்ளை கேட்டு மாமியார் கொடுக்கல. நான் எப்படி இருமா சாப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோமா? அவங்களோட இது அந்த கொரியர் ஆளோட அக்கா வந்து குளத்தூர்ல இருக்காங்களாம். கமான் ஒரே வீடு ஃபுல்லா பேக்கேஜ். இது வந்து ஆரத்தோட அந்த பஞ்சோலுக்கு ஆர்டர் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய டப்பா போட்டு வந்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஹார்ட் பீட் பார்க்க ஆரம்பிச்சிடுங்களா? அப்படியே மறந்தாச்சு. ஆரத்தை வந்து ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஐட்டம் எடுக்கணும் அப்படின்றதுனால இப்போ பாதி ஹார்ட் பீட்டில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீ நடந்தே வரலாம் ஆரி, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டல. நிஞ்சா ஸ்னீக்கி வந்து சில ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்டர் பண்ணி 6 months ஆயிருக்கு. நான் ஒன்றுனா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது இல்லை வந்து மிந்த்ரா ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது அப்போலாம் எனக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு சில ட்ரெஸ்லாம் பிடிக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்ஸ் அதை வந்து ஓரளவு நிறைய ஆனதுக்கப்புறம் இல்லை எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் காலி ஆயிடுச்சு இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு அனுப்புவாங்கல்ல, அதோட சேர்த்து இந்த க்ளோத்ஸும் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள். இப்போ தேவையான மிளகாத்தூளுங்க. மிளகாத்தூள் வந்து காலியாக போகுது. ஸோ அதனால அம்மாவை அனுப்பிவிட சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு போய் ஒரு பேக்கெட்டாக கராஜ் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி போட்டுடணும். இன்னொன்று வந்து பேண்ட்ரியில் போட்டு வைக்கணும். நான் என்னோட க்ளோத்திங் ஐட்டம் தான். க்ளோத்ஸ்லாம் நான் வந்து கடைசியாக ஒரு ஏரியா
ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து என்னது இது? ஓ, இது பார்த்தீங்கன்னா ஆரத்துக்கு கீழே வந்துருச்சு. ஆரத்துக்கு வந்து அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா வந்து குர்தா, பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் குர்தா வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தாங்க அந்த பேண்ட் இருக்கு, எடுத்தாங்க கீழே. ஒரு பேண்ட், ஒரு ட்ரெஸ் விட்டாங்களோ, வெறும் பேண்ட் தான் இருக்கு. இதுக்கு குர்தாவும் டாப்பும் பேண்ட்டும் இருக்கு. இது குர்தா, அது குர்தா இல்லடா, அது என்னோடதுடா. இதுக்குள்ள ஒன்று இருக்கா பாரு. எத்தனை வாங்கியிருக்காங்க அதுக்கு? ஓ, எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டு வச்சிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு குர்தா விட்டு வந்துட்டேன், அதையும் வந்து போட்டு அமைச்சிருக்காங்க. இது கூட என்னோட குர்தா. இது ஆரத்துக்கு இன்னொரு குர்தா இது பேண்ட் இருக்கு. ஆரத்துக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோதிங் தான், ஃபுல்லாக என்னோட க்ளோதிங். இது வந்து நாயுடு ஹாலில் வாங்கின ஸ்கர்ட். இதுதான் பிரகாஷோட டெனம். பிரகாஷ் உன் டெனம். இன்ஸ்கர்ட் கேட்டிருந்தேன், இன்ஸ்கர்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாயுடு ஹாலில் இன்ஸ்கர்ட். அதுக்கப்புறம் பிரகாஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷோட ஐட்டம். என்னதான் இங்கே ஜீன் வாங்கினாலும் அவருக்கு இந்தியாலையும் ஜீன் வேணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஸ்டோரில் எனக்கு தெரிஞ்சது, இன்ஸ்டோரில் ஆர்டர் பண்ணது வந்து எப்போங்க நான் ஆர்டர் பண்ணேன், எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்காங்கங்க. இன்ஸ்டோர் பேக்கில் வந்து பிரகாஷோட டெனமை போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை டெனம் ஆர்டர் பண்ணீங்க? ஒரு டெனம், அதாவது ஜீன், 2 ஜீன், 3வது ஜீன், 4வது ஜீன் பேண்ட், அதாவது டெனம் பேண்ட், இது என்னோட க்ளோத்திங். என் டாப் மட்டும் தான் வந்திருக்கு, பேண்ட்டை காணும். இந்த இதுக்கு ஒரு நான் ஆர்டர் பண்ணும் போது தூக்க கண்ணில் வெறும் டாப்பை மட்டும் போட்டு விட்டுருக்கேனோ இல்லை அதான் இதா புரியலையே. ஐயோ, ஆரி பாப்பா எனக்கு அடி வாங்க போறான் சும்மா. ஸோ அடுத்தது வந்து ஆரத்தோட மியூசிக் புக்ஸ். இது அவர் வந்து மியூசிக் என்ன வந்துருச்சு, ஆரத் வந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறான். ஸோ அதுக்கு வந்து சரளி வரிசை, 2 வரிசை புக்ஸ்லாம் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த ஒரே ஒரு புக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து $18. இது ரெண்டுமே சேர்த்து 350 ருபீஸோ நம்ம நினைக்கிறேன். 350 அண்ட் கொரியரோட சேர்த்து கம்மியாக தான் வருது. அதுக்குள்ள நம்மளுக்கு கால் வந்துருச்சு, யார் பாது. ஸ்பாம் கால். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பேண்ட். உள்ள பேண்ட் இருக்குங்க, நான் இல்லை நினச்சேன். பேண்ட் வந்து நான் ஒரு இது பண்ணிட்டோன்னு நினச்சேன், உள்ளே இருக்குது. ஸோ பிரகாஷ்க்கும் ஆரத்துக்கும் பிடிச்ச காஜு கட்லி. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரத் வந்து இன்னொரு ஐட்டம்காக வெயிட் பண்ணுது. என்னன்னா 5 ஸ்டார் காணும், 5 ஸ்டார் கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்காரு. இருக்கும் ஆரே, வெயிட் பண்ணு, எடுத்துட்டு போய் நானும் கொடுப்போம். இது ஓப்பன் இருக்கு. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இருங்க, இது பார்க்கறதுக்கு முன்னாடி பிரகாஷ்க்கு பிடிச்ச ரிபன் முறுக்கு. இது என்னது, இது வந்து மிக்சர். என்ன மிக்சர் தான் தெரியல, மெட்ராஸ் மிக்சரா, ஸ்பெஷல் மிக்சரா, மோட்டா மிக்சர்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்காக அம்மாவும், அதாவது மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தது. நானும் தான் சாப்பிடுவேன், இருந்தாலும் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி அம்மா வந்து முறுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. பட் இப்போ வந்து வேண்டாம், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால நானே எனக்கு அனுப்பிச்சிருங்க, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான். ஸோ அதனால் முறுக்கு மாவு இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ரிப்பன் முறுக்கு,
அண்ட் ஸ்பெஷல் மெட்ராஸ் மிக்சர், இது பிரகாஷோட ஃபேவரட். கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான், கொஞ்சம் மிக்சர் அனுப்பிச்சிருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் வரும். முறுக்கு மாவு. ஸோ முறுக்கு மாவு தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணும் இல்லைங்களா? லாஸ்ட் இயர் தீபாவளி விளாக் தான் நினைக்கிறேன், அதுவா இல்லை அதுக்கு முன்னாடியே தெரியல. முறுக்கு எப்படி பண்ணுறீங்க, அதோட ரெசிபி போடுங்கன்னு நீங்கள். அம்மா வந்து முறுக்கு மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க, நம்ம இங்கே வந்து பண்ணி முறுக்கு சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ அதில் டீட்டெயில் இது கிடைக்கல. இது வந்து என்னோட பேண்ட், அது பேண்ட் இல்லைன்னீங்களா, அது பேண்ட்டையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்ல வேலை. அடுத்து இப்போ நான் கிச்சன் ஐட்டம் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் இந்த இன்ஸ்டாகிராமில் பிரிக் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் பார்த்தேங்க, வெப்சைட்டில். இந்த ரோட்டி கேசரோல் வந்து நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே, ஐயோ இது என்னன்னு தெரியல, சரியாகவே கேமராவா இல்லை நான் செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருக்கேன்னு தெரியல, சரியாக தெரிய மாட்டேங்குது. பாதாம் பிசின், ரொம்ப சூட்டு அதிகமாக கிளப்பி விட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பாதாம் பிசின் அனுப்பி விட சொன்னார். இங்கே கிடைக்கிற பட் நம்ம ஊரில் கிடைக்கிற பாதாம் பிசின் மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுங்க. இங்கே வந்து அந்த வேற அந்த ஹிந்திக்காரங்க யூஸ் பண்ணுற பாதாம் பிசின் மாதிரி ஒரு மாதிரி வேற பாதாம் பிசின் தான், பட் வேற கைண்ட் ஆஃப் இதுதான் கிடைக்குது. ஸோ வரதுனால பேக்கேஜ் வர்றதுனால அவர் வந்து இதையும் அனுப்பி விட சொன்னார். உன்னோட பேண்ட் அங்கே இருக்கு பாருமா, நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தியா? ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 2500 நினைக்கிறேன், 2500 2300 தெரியல. சம் சேல் ஏதோ ஆஃபர் போயிருந்தது பிரிக் ப்ரௌனில், அதில் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். அமேசான்லேயும் கிடைக்குது, அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பேர் போட்டுட்டு பாருங்கள், பிரிக் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில், அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தி ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதை வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஐம் நாட் ஷுர் இது ஹாட்டாக இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் அழகாக இருக்குது. நல்லா டெக்கர் ஐட்டம் மாதிரி நீங்கள் வந்து கிச்சனில் வச்சுக்கலாம். இன்னொரு கலர் இருந்தது, ஒரு மாதிரி க்ரீனிஷ் காப்பர் சல்ஃபேட், க்ரீனிஷில் காப்பர் சல்ஃபேட் ப்ளூவோ என்னமோ அந்த கைண்ட் ஆஃப் கலரில் இருந்தது. பட் நம்ம க்ரீமில் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெய்ஜ் கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முறுக்கா. என்னம்மா முறுக்கு? கை முறுக்குலாம் இல்லைம்மா, கால் முறுக்கு வேணா கொடுக்க சொல்லுங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா இது என்னோடது, இதுலயும் என்னோட ட்ரெஸ். எதுல பார்த்தாலும் ஓப்பன் பண்ண என் ட்ரெஸ் தான். எந்தம்மா டாப் இது. அவர் இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆரி டோருக்கு வா, நீ வந்து கேமராவை ஹைட் பண்ணிட்டு இருக்கேம்மா, கேமரா ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்க, சாப்பாடுனா எல்லாத்தையும் மறைச்சிக்க வேண்டியதுதான். ஆமா, இதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு மேல ஓடி போயிடுச்சு. கொரியர் அனுப்ப போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவன் கேட்ட ஃபர்ஸ்ட் ஐட்டம் 5 ஸ்டார் தான். ஆரி 5 ஸ்டார் தோ இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா, இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது இந்த டப்பா பார்த்தீங்க. நம்ம காசு போட்டு வாங்கணும், இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, எதுவுமே ப்ரமோஷன் கிடையாது, எல்லாமே என்னோட காசு, சொந்த காசுல வாங்கினது. பார்த்தீங்கன்னா அன்னம் ஷாப் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்னம் ஷாப்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் பார்த்தேன். ஸோ அதில் வந்து இந்த இட்லி மாவு இதெல்லாம், இட்லி டப்பா இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது ஒரு டப்பா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு டப்பா வந்து ஒரு பாப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஐயோ பக்கத்தில் போய் காட்டு. ஆரத் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு அவர் பேஜ்ல போட்டு எழுதிட்டு வந்து காட்டுறாரு. ஸோ அவருக்காகவே வந்து இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நான் ஹரி சொல்லிட்டேன் ஹரி. ஸோ இந்த குட்டி பையனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க, ஐயோ சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டா இதுவாகுது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்றோமா. என்னம்மா ஏமா ஒரு மாதிரி பண்றேன் இது. ஓகே, கிட்ட எடுத்து போ காட்டு. ஸோ இந்த குட்டி பையனுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இவனுக்காகவாது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வாரி சொல்லிட்டேன். ஏமா இது எடுமா, அது என்னன்னு தெரியல, வெயிட்டா இருக்கு. ஓ ரெண்டு டப்பாவா? ஆமா 2 டப்பா. என்னது ஒரே டப்பா இது? இதோ மை தோணு இருக்கே, இதோ நான் தோணு இருக்கே இருக்கா?
1 கிலோப்பா. என்ன இவ்வளவு வெயிட் ஆகுது? பத்தியா முன்னாலே எடுக்க முடியல. இது என்னன்னு தெரியலையே. சர்ப்ரைஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நாயுடு ஹாலில் நான் ஸ்கர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது கூட ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்னர்வேர்லாம் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேக், லாஞ்சரிலாம் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பேக். இது வந்து 100 ரூபாய்க்கான பேக் வந்து ஃப்ரீ. எவ்வளோ வாங்கணும் பார்த்தீங்கன்னா 3500 வாங்கினேன். அதுக்கு ஒரு 100 ரூபாய் ஃப்ரீ. 100 ரூபாய் பேக். சரி சரி. அடுத்த டப்பா. இந்த டப்பாவும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னம் ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். எனக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மஞ்சத்தூளும் காலி. ஸோ 1/2 கிலோ மஞ்சத்தூள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இடியாப்பம். நான் இன்னொரு பிளாக்லேயே வந்து இடியாப்பம் பண்ணும்போது இடியாப்பம் பண்ணுறதை காட்டியிருந்தேன். அந்த இடியாப்பம் ரெசிபியும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரெசிபிக்கு அதாவது காலி ஆயிடுச்சுங்களா, அதனால காட்ட முடியல. மாவு வந்துருச்சு. கண்டிப்பாக நான் வந்து எப்படி இடியாப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். அண்ட் இது ப்ரொசீஜர் வந்து அம்மா கிட்ட எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னால் வீடியோ காட்ட முடியாது. இந்த மாவு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேரும் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் செட் வாங்கலாம்ன்ற ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 2 வாங்கி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் செட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 வாங்கினேன். இது வந்து இதில் மட்டும் போட்டிருக்காங்க, இதில் போடல. என்ன லிட்டர்னு இது 5.2 5.4 லிட்டருங்க. இது வந்து 3.6 லிட்டர் டப்பா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 680. இது எனக்கு தெரிஞ்சு 950 இல்லை 900 சம்திங் 1000 தான் ஆயிடும். ஸோ இந்த 2 டப்பா வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் ஹெவியா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல ஸ்டீலாகவும் இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதான் நம்மளோட பேக்கேஜ். இப்போ அடுத்தது என்னோட க்ளோதிங் என்னென்னலாம் நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாயுடு ஹாலில் பிங்க் கலரில் ஒரு டாப், அழகான டாப். நம்ம ஸ்கர்ட் வந்து ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் கலர் ஒரு ஸ்கர்ட் கொண்டு வந்திருந்தேன், நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு வந்து டாப் இது பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று வாங்கினேன். அடுத்தது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேப்ரிக் ஸ்டோர் ஆன்லைன்ல இருந்து ஒரு 4 ஃப்ராக் வாங்கியிருக்கேங்க. நான் பார்க்கும்பொழுது அது காட்டன் அப்படின்னு போட்டிருந்தது. பட் இது பார்க்கறதுக்கு பிளெண்டட் காட்டன் மாதிரி இருக்கு, பியோர் காட்டன் மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் மிக்சட் மாதிரி தாங்க இருக்கு. அண்ட் ஒரு ஃப்ராக்கோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 650. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் மாதிரி இருக்கிறதுனால ஸோ ஒரு 4 வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து ஃப்ராக்லாம் நிறைய விற்கிறாங்க. ஸோ ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ். அண்ட் உங்களுக்கு வந்து சைடில் ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கட்டுறதுக்கு வந்து நாட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் இன்னொரு ஃப்ராக் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்குங்க. அண்ட் அடுத்து இது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்ஜ் அண்ட் ரெட் கலரில் உங்களுக்கு அதே மாதிரி ஜாமெட்ரிக்கல் சர்க்கிள் அது மாதிரி பிரிண்ட் போட்டு ஒரு இதுவுமே மிக்சட் காட்டன் தான், பியோர் காட்டன் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ட்ரையரில் போட்டால் கூட அவ்வளோவா ஷ்ரிங்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாவ் கலரில் இன்னொரு ஃப்ராக். ஸோ எல்லாமே 650 ருபீஸ். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து ஒரு 2500 நினைக்கிறேன், ஷிப்பிங்கோடு சேர்த்து வந்துச்சு. அடுத்தது என்னோட ஃபேவரட் ஸ்டோர் இன்ஸ்டோர்லேருந்து ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் மாடல் மாதிரி தான் இதுவும். அண்ட் இது 100% காட்டனுங்க. பிங்க் கலரில் ஒரு ஃப்ராக் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வாங்கினது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்த உடனே வாங்கினேங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேயே நம்ம வாங்கினேன். அந்த ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. ஸோ அது நான் எப்பயுமே செக் பண்ணிகிட்டே இருப்பேன் இன்ஸ்டோரில். ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுனால இது வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1250ங்க. நம்ம ஃபேப்ரிக் ஸ்டோர் ஆன்லைனில் வாங்கியிருக்க 2ஓட விலை இது ஒன்று. பட் காட்டன் இது வந்து 100% காட்டன். அண்ட் 12 இயர்ஸாக நான் வந்து இன்ஸ்டோரில் வாங்குறதுனால இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்ணை மூடிட்டு வாங்குவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாயுடு ஹால்லேருந்து ஒரு 2 காட்டன் ஸ்கர்ட் வாங்கியிருக்கேன். இது 100% பியோர் காட்டன் அண்ட் மிஷின் வாஷபிள் கூட. அண்ட் இண்டிகோ ப்ளூவில் ஒரு ஸ்கர்ட், நல்லாவே வந்து லாங் ஸ்கர்ட்டுங்க. இது கீழே நான் வந்து 5
6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கேன். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் போகிறது. அடுத்தது வந்து பிளாக் கலரில் லோட்டஸ் மோட்டிவோட ஒரு லோட்டஸ் பிரிண்ட் போட்ட ஒரு ஸ்கர்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்கர்ட், ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் 100% காட்டனுங்க. அண்ட் ஷ்ரிங்க் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க அந்த வெப்சைட்டில். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்பொழுது வெப்சைட்டில் போய் பார்த்தாக்கா எதுவுமே அவைலபிளாக இல்லை. ரெண்டு ஸ்கர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்கர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1250 rupees இருந்தது. ஸோ ரெண்டோட விலை 2500 சம்திங் இப்படி வந்துச்சுங்க. அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி 6 months மேலே ஆச்சு. ஸோ இது வந்து குர்த்தி மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் மாதிரியும் போட்டுக்கலாம், குர்த்தி மாதிரியும் போட்டுக்கலாம். கீழே ஒரு பேண்ட் போட்டிங்கன்னா குர்த்தி மாதிரி ஆகிடும். ரொம்ப அழகாக இருந்தது. 650 என்னவோ இது. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ஏதோ வந்திருந்தது. சேலில் வந்து 650 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா காட்டன் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்தது வந்து என்னோட இன்னொரு ஃபேவரட்டான ஸ்டோர் வெஸ்ட் சைட்லேருந்து ஒரு காட் செட் வாங்கியிருக்கேன். ஸோ இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பேண்ட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதாவது ஷர்ட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் போல இருக்குது, பேண்ட் இல்லை அப்படின்ட்டு. பட் ரெண்டுமே இருக்குது, ஷர்ட் அண்ட் பேண்ட் ரெண்டுமே காட் செட். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து க்ளோத்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறது. ஐயோ ஆரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஆரத்துக்காக லைக் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஆரி? இந்த குட்டி பையனுக்காக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே தங்கம்? தேங்க்யூ. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. பாய். நீ பாய் சொல்லிடு. பாய்.